சாப்பிட்டாங்கிறது பிரச்சனை இல்லை. பிரச்சனை என்ன? ஆண்டவர் இதை நீங்கள் சாப்பிடாதீங்க, இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா பழத்தையும் நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளலாம், ஆனா இந்த பழத்தை மாத்திரம் நீங்கள் சாப்பிடாதீங்க என்று சொல்லும் போது அவங்க என்ன செய்யறாங்க? நாங்கள் அதைத்தான் சாப்பிடுவோம். எதை வேண்டாம் ஆண்டவர் சொன்னாரோ அதைத்தான் செய்வோம் என்று அதை செய்தார்கள். அவங்க செய்ய வச்சது யாரு? பிசாசு. ஆண்டவர் சொல்றாரு இதை செய்யாதுங்கிறாரு, பிசாசு சொல்றாங்க இதை செய்யுங்க, அவங்க செஞ்சாங்க. அப்ப அது யார் ஜெயிச்சா? பிசாசு இல்லையா? பிசாசு. அதுதான் அங்கே உண்மை. அது ஜெயிச்சது யாரு? பிசாசு. பாருங்க, கடவுள் எங்க தோத்து போறாரு? கடவுள் தோத்து போகிறார். பிசாசு ஜெயிச்சான்னு சொன்னா அது யார் தோத்து போறா? கடவுள் தோத்து போகிறார். இப்போ தான் படைத்த முதல் மனிதன் ஆதாம், அவனிலிருந்து கடவுள் படைத்த இரண்டாவது ஒரு கிரியேஷன் ஏவா. இவர்கள் என்னுடைய ஆண்டவருடைய கையின் கிரியைகளாக முதல் படைப்பாக இருந்த அவர்களே ஆண்டவருடைய வார்த்தையை மீறி ஆண்டவருடைய தோல்வியை செய்து விடுகிறார்கள். பிசாசு வெற்றி பெற்று வருகிறார். பிசாசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்கள், ஆண்டவருடைய வார்த்தையை மீறி விடுகிறார்கள். ஆண்டவர் நம்பிக்கையோடு கூட இருந்தார். என்னுடைய படைப்பு என்னுடைய பேச்சை கேட்கும், இது என்னுடைய படைப்பு எனக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் என்று சொல்லி கடவுள் நினைத்த போது என்ன செஞ்சிட்டாங்க? அந்த ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுக்கு கீழ்ப்படித்தார்கள். அவர்கள் பிசாசிடத்திலே போய் பிசாசு அவர்களை வெற்றி கொண்டார். பாருங்க, திருமறையில் பல மனிதர்கள் உண்டு. யோபு புஸ்தகத்துல ஒரு கான்வர்சேஷன் நடக்கிறது நம்ம பார்ப்போம் இல்லையா? யோபு புத்தகத்தில் ஒரு கான்வர்சேஷன், பிசாசுக்கும் கடவுளுக்கும் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன். அதில் ஆண்டவர் சொல்வார், பிசாசு உலகம் எங்கு சுற்றி வந்தே அங்கே என்னுடைய தாசன் யோபுவை போல ஒரு உத்தமனையும் ஒரு சன்மார்க்கனை நீ பார்த்திருக்கிறியா அப்படின்னு சொல்லி பெருமையோடு ஆண்டவர் கேட்கிறார். அப்போ அவர் சொல்றாங்க, சும்மாவா அவனுக்கு உண்மையா இருக்கிறான்? யோபு சும்மாவா உண்மையா இருக்கிறான்? அவனுக்கு எல்லா செல்வத்தை கொடுத்துருக்கிறீங்க, எல்லா வசதி வாய்ப்புகளை கொடுத்துருக்கிறீங்க, அவனை சுற்றி வேலைகளை நம்ம பாதுகாத்து கொண்டு இருக்கிறீங்க, அதனால அவங்களுக்கு உண்மையா இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் பெருமையோடு கூட சொல்லுகிறார், சரி யோபுவை நான் உங்க கையில் ஒப்படைக்கிறேன், என்ன செய்ய ஜீவனம் மட்டும் தொடாத, எந்த சோதனை மட்டும் பண்ணாலும் கூடு, ஆனால் என் பக்தன் யோபு என்னை விட்டு போக மாட்டான், என்னை மறுதளித்து போக மாட்டான் அப்படின்னு சொல்லி கடவுள் சேலஞ்ச் பண்றார். அந்த சேலஞ்சில் ஜெயிச்சது யார் ஜெயிச்சா? ஆண்டவர் ஜெயிக்கிறார். காரணம், எந்த சூழ்நிலை வந்த போதும் யோபு ஆண்டவரை விட்டு விலகி போவதில்லை. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. தபசு காலத்தில் நம்ம அல்லேலூயா பாட மாட்டோம் இல்லைன்னா ஜானியன்னா அது ஆண்டவர் சர்வீஸ் மெசேஜ் சொல்லிக்கலாம், ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். தப்பில் பாருங்க, அந்த யோபோடு கூட அந்த போட்டியில வெற்றி பெற்றது யாரு? ஆண்டவர். காரணம், எந்த சூழ்நிலைகளை பிசாசு கொண்டு வந்த போது கூட யோபு ஒருபோதும் அவன் ஆண்டவரை விட்டு போகவில்லை, ஆண்டவரை மறுதளிக்கவில்லை. அவன் கொண்டாடி சொல்றாங்க, அவன் மனைவி சொல்றாங்க, ஆண்டவரை தூசித்து சீவனை விடு. நல்ல வாசல், நல்ல தமிழ் வாசகம். ஆனா நம்ம எப்படி சொல்லியிருக்கோம்? ஆண்டவர் திட்டிட்டு செத்து போயா இல்ல சொல்லியிருக்கோம், அழகா சொல்லியிருக்குமா? ஆண்டவர் திட்டிட்டு செத்து போ, ஏன் உங்க உயிரோடு இருக்கிற என்றுதான் நம்ம மீறி கேட்டிருக்கலாம். அப்போ அவ்வளவு சோதனைகள் வந்த போதும் கூட யோபு அவர் மறுதளிக்கவில்லை, ஆண்டவரை மறுதளிக்கவில்லை. பாருங்க, நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை எதிர்பார்க்கிறார். நம்ம ஒவ்வொரு கிரியேஷன், ஒவ்வொரு உலகத்தில் ஒவ்வொரு பிள்ளைக்கு பிறக்கும் போதும் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரா? இந்த பிள்ளை என்னுடைய புகழை சொல்லிக் கொண்டிருப்பார், இவன் எனக்கு கீழ்ப்படுகிறவனாக இருப்பான். இந்த பிள்ளை உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் பிறக்கும் போது ஆண்டவர் நம்பிக்கையோடு கூட காத்திருப்பார், இந்த பிள்ளை என்னுடைய பிள்ளையாக இருப்பான், எனக்கு கீழ்ப்படிவார், இவன் பிசாசுக்கு கீழ்ப்படிய மாட்டான், எனக்கு கீழ்ப்படிவான் என்று ஆண்டவர் பெருமையோடு கூட அந்த பிள்ளை எதிர்பார்த்து கொண்டிருப்பார். ஆனால் பிசாசு என்ன செய்வான்? அதை முறியடிப்பதுதான் நமக்கு வேலை. அந்த நியாயப்பிரமாணத்தை மீறல் செய்வது. இந்த பழத்தை சாப்பிடாத, சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப அழகா இருக்கும். நீ இதை செய்யாத, இது செஞ்சுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். காலையில் 8:30 மணிக்கு கோயில், இன்னைக்கு அவசரம் முதலாம் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகணும், வேண்டாம் இப்போ நல்ல குளிரா இருக்குது, இன்னும் நேரம் போய் எந்திரி, நல்லா இருக்கும், கிரிக்கெட் மேட்ச் இருக்குது, என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிசாசு இல்லை இன்னைக்கு நான் கண்டிப்பா கோயிலுக்கு போய் ஆகணும், வேண்டாம் நீங்க வேற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, நீ அதுக்கு போகணும், நீ கோயிலுக்கு போனீங்கன்னா அது லேட் ஆகிடும், ஆனால் நீ போகாத. ஸோ இந்த ஒவ்வொரு நிகழ்வுகளிலும், நம்முடைய ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் அந்த நிகழ்வுக்கு பின்னாடி இருப்பது என்ன? ஒரு
ஆண்டவருக்கு பிசாசுக்குமான ஒரு போட்டி. இவன் என்னுடைய மகன், இவன் எனக்கு கீழ்ப்படிவான். பிசாசு சொல்லுவான், இல்ல இல்ல இவன் என்னுடைய மகன், இவன் எனக்கு தான் கீழ்ப்படிவான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதா, நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமா அல்லது பிசாசுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமா என்பதை நிர்ணயிக்கிறது எனக்கு அன்பானவர்களே. சரி, ஏன் இந்த பிசாசு நம்ம சோதிக்கணும்? யார் இந்த பிசாசு? யார் இந்த பிசாசு? வாசிங்க, வெளிப்படுத்த 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. வெளிப்படுத்த 12 ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே, கலிகூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலமாயிருந்தோம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். பாருங்க, பிசாசு தனக்கு இன்னும் கொஞ்ச காலம் மாத்திரம்தான் உண்டு என்பதை அறிந்து, பிசாசுக்கு இன்னும் கொஞ்ச காலம் தான் அதுக்கு லைஃப் இருக்கு என்று அறிந்து மிகுந்த கோபத்தோட உங்களிடத்துல இறங்கி வந்திருக்கிறான். சரி, அப்போ எங்கிருந்து இறங்கி வந்தான்? அதே அதிகாரத்துடைய 7-9 வசனங்களை வாசிங்க. அவனை சேர்ந்த தூதர்களும் வலுசர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலுசர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. உலக படைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியில விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். பாருங்க, என்ன நடந்துச்சு? இது யார் இந்த பிசாசு? எங்கிருந்து வந்தான்? இவன் ஒரு தேவதூதனாக இருந்தான். ஒரு காலத்துல இவன் ஒரு தேவதூதனாக இருந்தான். எதுக்கு? மனுஷன் படைக்கிறதுக்கு முன்பதாக. அப்போ ஒரு யுத்தம் நடைபெறுகிறது. அங்க தேவதூதர்களுக்கும் இந்த தேவதூதனாக இருந்த இந்த பழைய சர்ப்பம் பிசாசு என்று சொல்லப்படுகிற இவனுக்கு ஒரு தேவதூதன் தான். இவனுக்கு மாதிரி யுத்தம் நடைபெறுகிறது. காபிரியல் தூதனோடு யுத்தம் நடைபெறுகிறது. அந்த யுத்தத்திலே அவன் தோல்வியுற்றவனாக அவன் தள்ளப்படுகிறான். இங்கிருந்து பரலோகத்திலிருந்து தள்ளப்படுகிறான். தள்ளப்பட்டவன் விழுந்த இடம் எது? பூமி என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. தள்ளப்பட்டவன் எங்கே விழுகிறான்? அவனும் அவனோடு சேர்ந்த தூதர்களும் பூமியிலே விடப்படப்படுகிறார்கள். அப்படி விழுந்ததுனாலே அவன் என்ன செய்யறான்? பூமியில படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனையும் வெற்றி கொண்டு தான் தேவதூதரை ஜெயிக்க முடியல, கடவுளை ஜெயிக்க முடியல. அதனால நான் என்ன செய்யறேன்? ஒவ்வொரு கிரியையாகிய மனிதனை நான் எனக்கு கீழ்ப்படிய செய்து அவனை பாவத்தில் விழச் செய்து அதன் மூலமாக நான் என்ன செய்யறேன்? ஆண்டவரை நான் தோற்கடிக்கிறேன். உங்களுடைய படைப்பை நான் எனக்கு கீழ்ப்படுத்துகிறேன். அது மட்டுமல்ல, இவனுக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குது. அடுத்து எங்க போக போறான்? நரகத்துக்கு போக போறான். அவனுக்கு பிக்ஸ் பண்ணியாச்சு. அவனுக்கு நித்திய நரகம் என்பது தீர்மானிக்கப்பட்டு விட்டது. அப்போ நான் போகும்போது நம்ம போனா நல்லா இருக்காது இல்லையா? நம்ம கூட கொஞ்சம் பேர்த்த கூட்டிட்டு போனோம்ல. அதுதான் நம்மளுடைய புத்தி இல்லையா? படிக்கும்போது என்ன செய்வோம்? ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, எழுதியிருக்க மாட்டோம், ஹோம்ஒர்க் செஞ்சிருக்க மாட்டோம். அடுத்து வாதியார் சிக்குனா நமக்கு மட்டும் அடி கொடுக்கும். நம்ம என்ன செய்யறது? பக்கத்துல எழுதி வைக்கணும். நோண்டி சும்மா தான் சார் வரமாட்டாரு, நேற்றே சொல்லிட்டாரு, இன்னைக்கு ஒரு வரமாட்டாரு, எழுதுறாரு சொல்லி நோட்டை பிடிக்க மூடி வச்சு கூட அடிவாக ஒரு 4 பேர் சார் கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும் இல்லையா? கூட அடிவாக இருக்கும் 4 பேர்த்த கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி தான் பிசாசு, நான் மட்டும் நரகத்துக்கு போனா பத்தாது, எங்களோட ஒரு குரூப்பையே நான் கூட்டிட்டு போகணும் என்று சொல்லி நம்மை ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுக்கு கீழ்ப்படிய செய்து நம்மை பாவத்தில் விழச் செய்து நம்மையும் நரகத்திற்கு கொண்டு போவதுதான் அவருடைய திட்டமாக இருக்கிறது. அந்த திட்டத்திற்கு தான் இன்றைக்கு நீங்களும் நானும் பல வேலைகளிலே நாம் உடன்பட்டு போயிருக்கிறோம். அந்த திட்டத்திற்கு தான் நாம் பல வேலைகளிலே நாம் உடன்பட்டு போயிருக்கிறோம். இன்றைக்கு நாம் பிசாசுக்கு கீழ்ப்படிந்து நியாயப்பிரமாணத்தை மீறி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எதையெல்லாம் செய்ய சொல்லி இருக்கிறாரோ அதையெல்லாம் செய்யாமல், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறாரோ அதையெல்லாம் செய்து நாம் மனமகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை அந்த மனமகிழ்ச்சியின் உலகத்திலே நமக்கு ஏற்புடையதாக இருக்கலாம். ஆனால் அதனுடைய முடிவோ நரகம். அந்த முடிவோ நரகம். பாருங்க, இறுதியாக அந்த பிசாசு என்ன செய்கிறான்? ஒரு கட்டத்தில் பாருங்க, இயேசு கிறிஸ்துவையும் போய் சோதிக்கிறான். பிசாசு என்ன செய்யறான்? இயேசு கிறிஸ்துவையும் போய் சோதிக்கிறான். வாசிக்க கேட்ட நச்சீன் பகுதி இல்லையா? மத்தேயுல ஆண்டவர் 40 நாட்கள் உபவாசம் இருந்து நிறைவு செய்யும் போது ஆண்டவரிடத்திலே
தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறான். முதல்ல என்ன செய்யறான்? பசியோடு போய் பார்த்து, ஆண்டவருடைய குமாரன் தானே, நீ ஆண்டவருடைய குமாரன் தானே, எவ்வளவு பசியோடு இருக்கிற, கற்களை அப்பமாக்கி சாப்பிடு, உன்னால் முடியும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறான்? அவன் ஆண்டவருடைய பசியை, ஆண்டவருக்கு இருக்கிற பசியின் மூலமாக 40 நாட்களுக்கு பிறகு பசிக்குது, அந்த பசியின் மூலமாக ஆண்டவரை வஞ்சிக்க பார்க்கிறான். அடுத்தது அதுக்கு ஆண்டவர் கீழ்ப்படியில, ஆண்டவர் அதுக்கு உடன்படல. உடனே என்ன செய்யறான்? ஆண்டவர் என்ன செய்யறான்? அடுத்ததாக கடவுளுடைய குமாரன் மாடியிலிருந்து குடி, தேவாலயத்திலிருந்து குடிச்சு பாரு. அப்ப என்ன செய்வாரு? அந்த தூதர்களை கொண்டு அந்த கைகளில் தாண்டி கொண்டு போவார். நீ சோதிச்சு பாரு என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு பெருமையை கொண்டு வந்து பார்க்கிறான். பெருமை எதுக்கு? நான் கடவுளுடைய குமாரன், நான் கடவுளுடைய குமாரன், நான் மாடியிலிருந்து குதிச்சா ஆண்டவருடைய தூதர்களை கொண்டு என்னை பாதுகாப்பார் என்ற அந்த பெருமையை ஆண்டவருக்கு கொண்டு வர பார்க்கிறான். அதுக்கும் ஆண்டவர் ஒத்து போகல. கடைசியா இருக்கிற எல்லா உலகத்தையும் காட்டி, தேசம் எல்லாம் என்னிடத்தில் இருக்கிறது, இந்த தேசம் எல்லாம் என்னிடத்தில் இருக்கிறது, நீ என்னை காண விழுந்து பணிந்து கொண்டா எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி பணம், அந்த எல்லா உலகத்தையும் பணத்தை கொண்டு, பண ஆசையை கொண்டு ஆண்டவரை சோதிக்க பார்க்கிறான். ஆனால் ஆண்டவர் அதிலும் அவருக்கு உடன்பட்டு போகவில்லை. ஆகவே அந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெற்றி பெறுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெற்றி பெறுகிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கனமாக பிசாசு ஏதோ ஒரு சோதனையை கொண்டு வந்து, பெருமையை கொண்டு வந்து, மேட்டிமையை கொண்டு வந்து, பசியை கொண்டு வந்து நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுக்கு கீழ்ப்படிய செய்வதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. எனக்கு அன்பானது. ஆக இந்த ஆண்டவர் எப்படி அந்த பிசாசை மேற்கொண்டார்? அவர் 40 நாட்கள் உபவாசத்தில் தரித்திருந்தார். 40 நாட்களுக்கு உபவாசத்தில் தரித்திருந்ததினாலே அந்த பிசாசுக்கு உடன்பட்டு போகாதபடி ஆண்டவர் வல்லமையை பெற்றுக் கொண்டார். ஆண்டவருக்கு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அவர் வல்லமையை பெற்றுக் கொண்டார் சொல்லி நாம் பார்க்கிறோம். பிசாசை எதிர்த்து நிற்க அந்த வல்லமை நமக்கு தேவை. இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் என்று வேறு எதினாலும் புறப்பட்டு போகாது. பிசாசை எதிர்த்து நிற்க வல்லமை தேவை. அந்த வல்லமையை கொடுப்பது உபவாசமும் ஜெபமும். அதுதான் இந்த 40 நாட்கள் நமக்கு திருச்சபை கொடுத்திருக்கிற 40 நாட்கள். இறுதியாக பிசாசின் கிரியையை அழித்த இயேசு, பிசாசின் கிரியையை அழித்த இயேசு. இந்த கடைசி வசனத்துல நாம் வாசிக்கின்றோம். வாசிங்க 8வது வசனத்தை. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசுடைய கிரியையை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். அப்போ இந்த பிசாசுடைய கிரியையை நமக்குள் இருந்து அகற்றும்படியாக